பேரண்ட்ஸ் வந்து நிறைய கடன் வாங்கி ஒரு 20 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கையை ஓட்டியிருப்பாங்க. இதை பார்க்குற பிள்ளைங்களுக்கு 2 விதமாக மெசேஜ் கடத்தப்படுது. பட்ஜெட் போடுறதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பூமர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரூ. 500 தான் இஎம்ஐ கட்டணும், அதில் 40 ரூபாயோ 50 ரூபாயோ தான் வட்டி. ஏன்னா அது அக்ஷய பாத்திரம் கிடையாது, வந்துட்டே இருக்க போகிறது. என்ன தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க, மற்ற எந்த செலவும் பண்ணாதீங்க. இருக்கிற வீடு லிவிங் ஹவுஸையே ஏலத்துக்கு விட்டு தான் இந்த கடன் எல்லாம் அடைக்கிற நிலைமைக்கு வராங்க. அந்த சைடே போகாதீங்க, ஏன்னா அதுலேருந்து தான் மக்களால் மீளவே முடியும். இந்த 3 விஷயத்தையும் ஒரு குடும்பம் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கே எச்சரிக்கை சைன் தான் கொடுக்கணும். அவங்க வந்து இந்த 3 விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்றைக்குமே அவங்க கடனுக்குள்ளே போக மாட்டாங்க. வணக்கம். வணக்கம் கேஷவ். இப்போது நான் வளர்ந்து வந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை நிறைய சைடு நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், என்னவா இருக்கும்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு மாத சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கானது தான் செலவு பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு அதிக தேவை இருக்கும். நாங்கள் திரும்ப ஒரு கடன் வாங்குவோம், திரும்ப அதை செலவு பண்ணுவோம், அடுத்த மாதம் சம்பளம் வரும், அவங்களுக்கு பே பண்ணுவோம், திரும்பவும் கடன் வாங்குவோம். ஸோ இது ஒரு சைக்கிளாக எங்களோட லைஃப்பில் போய்கிட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளில வரணும்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலும் சின்ன கடன் வாங்கினா அது மேனேஜபிள் தான். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயம் கிடையாது, ப்ரொவைடட் நம்ம அதை பொறுப்பாக பயன்படுத்தினோம்னா. பட் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, நிறைய கடன் வாங்குறாங்க, அடிக்கடி வேற கடன் வாங்குறாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிக வட்டி உள்ள கடன். அதாவது இந்த ₹2 ₹3 வட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? ₹2 வட்டினா ஒரு வருஷத்துக்கு 24% வட்டி, ₹3னா 36% வட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அதிக வட்டி இருக்கிற கடன்களும் நிறைய எடுக்கிறாங்க. இதனால தான் இந்த லோன் ட்ராப்லேயே மாட்டிக்கிறாங்க. இதுலேருந்து வெளில வர முடியலன்னு நான் நினைக்கிறேன். மேம், இப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கான இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கான விஷயத்துக்கு வந்து காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? அதாவது புவர் பட்ஜெட்டிங்கா, இல்லை இல்லை மணியை பற்றி பேசும்போது மைண்ட் செட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால நடக்குதா, இல்லை எதனால மேம் இது நடக்குது? பிரைமரிலி வரவுக்குள் செலவு அது கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த வரவுக்குள் செலவுங்கிறதுலேயே நம்மளோட பட்ஜெட் வந்துடுது. பட்ஜெட் போடுறதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பூமர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணினா தான் நம்ம இந்த கடன்கிற விஷயத்துக்குள்ளே போகாமல் இருப்போம். ஸோ பட்ஜெட் நம்மளை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். 2வது நான் பார்த்த வரைக்கும் ஃபேமிலிஸோட ஃபினான்ஷியல் பிஹேவியர். அதாவது பேரண்ட்ஸ் வந்து நிறைய கடன் வாங்கியே ஒரு 20 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கையை ஓட்டியிருப்பாங்க. இதை பார்க்குற பிள்ளைங்களுக்கு 2 விதமாக மெசேஜ் கடத்தப்படுது. ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன் என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ இது பரவாயில்ல, நார்மல் தான், நம்மளும் இதே மாதிரி கடன் வாங்கி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளமாக வந்தது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் குழந்தைங்களுக்கு வரும். இன்னொரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஐயோ இந்த மாதிரி அப்பா அம்மா படுற கஷ்டத்தை நானோ என் குழந்தைங்களோ படவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தான் இதை மாற்றுவாங்க. ஸோ அவங்க தான் அந்த டிரான்சிஷன் ஜெனரேஷன். அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா அதுக்கப்புறம் வெல்த் பில்டிங் அந்த ரூட்டுக்கு அவங்க போகலாம். அதை மாற்றலைன்னா பல ஜெனரேஷன்ஸாக அவங்க கடன்லேயே தான் இருப்பாங்க. ஓகே மேம், இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களாம் எங்கெங்கே அடிக்கடி லோன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குவாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்குவாங்க, இல்லை லோன் ஆப்ஸில் வாங்குவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஸோ இப்படி வாங்குறப்போ அவங்களோட தேவைகள் தீந்துருது. பட் ஆனால் இதோட ஹிடன் ஃபினான்ஷியல் ட்ராப்னு ஒன்று இருக்குல்ல மேம், மறைஞ்சிட்டு ஒன்று இருக்குது, அது என்னன்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அது என்னவா மேம் இருக்குது? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக நம்ம கேட்காமே அன்சாலிசிட்டட் அவங்களாம் வந்து நம்மளுக்கு லோன் தராங்க, மொபைல்லேயே வந்துடுது. சரி நம்மளும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லை ஒரு அவசரத்துக்காக கைமாத்தா வாங்கலாம்னு சொல்லி ஒரு 5000 rupees நீங்கள் எடுக்கிறீங்க. இட்ஸ் அ மைக்ரோ லோன். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ₹500 தான் இஎம்ஐ கட்டணும், அதில் 40 ரூபாயோ 50 ரூபாயோ தான் வட்டி. ஸோ நீங்கள் ஈஸியாக இதை பே பண்ணிடலாம்னு நினச்சிப்பீங்க. ஒரு மாதம் போகும், இல்லை 2 மாதம் போகும். இன்னொரு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்ம தான் இதை மேனேஜ் பண்ணுறோமே, அந்த மாதமும் ஒரு 5000 10,000 எடுப்பீங்க. இது அப்புறம் என்ன ஆகிடும், இந்த கன்வீனியன்ஸ் வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும். இதை கண்டினியூஸாக ஒரு 6 months 10 months எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், 10 மாதம் கழிச்சு நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ ₹5000 இருக்கும். முதல்ல கடன் எடுக்கும்போது ₹5000 அசல் எடுத்துருக்கீங்க, 10 மாதம் கழிச்சு இஎம்ஐயே ₹5000 ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இடையில எல்லாத்தையும் டாப் அப் லோன் போட்டிருப்பீங்க. உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எவ்வளோ ஆயிருக்கும், 50,000 இருக்கும். டெஃபினட்டாக உங்கள் கிரெடிட் லிமிட்டே ப்ரீச் ஆயிருக்கும். அண்ட் எப்பயாவது நீங்கள் இதை கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக சிபில் ஸ்கோரும் இம்பேக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லோன் வாங்கி இதுதான் இந்த ஹிடன் ட்ராப். இதில் அவங்களுக்கே தெரியாமல் அடிக்ட் ஆகி இதில் மாட்டிக்கிறாங்க. மேம், இப்போ ஒரு ஃபேமிலிக்கான வார்னிங் சைன் அப்படின்றது என்ன சொல்லுவீங்க? இப்போ டெட் ட்ராப்பில் இருக்காங்க அப்படின்றதுக்கான வார்னிங் சைன் என்னது? ஏன்னா அது சொன்னீங்கன்னா இப்போ நான் சின்ன வயசில் யோசிச்சு பார்ப்பேன், நாங்கள் அந்த வார்னிங் சைடில் தான் இருந்து வந்திருக்கோமா அப்படின்றத.
சி ஆல்ரெடி மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சு. முங்குனவங்கள வந்து நம்ம காப்பாத்த வார்னிங் ஒண்ணும் முடியாது. குடுக்க முடியாது. கரெக்ட். அதாவது வி கேன் ஹெல்ப் தெம் ப்ரொவைடட் அவங்க டிலிஜென்ட்டா அந்த பேமெண்ட் எல்லாம் பண்ணி, ம். தேவையில்லாத செலவுகள் இல்ல இன்னொரு கடன் எடுக்காம அதுலேருந்து மீளலாம். மீள்றதுக்கான சொல்யூஷன் இருக்கு. ம். இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் வார்னிங் அப்படிங்கிறது எச்சரிக்கை. அதாவது ஒரு அபாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ம். இத வந்து நம்ம 2 விதமா செய்யலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ உங்க இன்கம்குள்ள வைங்க. ம். இது பண்ணல அப்படின்னாலே நீங்க இந்த வார்னிங்குள்ள நுழைஞ்சிடுறீங்க. ம். ம். 2வது எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நான் ப்ரிப்பேர்ட்னஸ் அதாவது ம். ஃபினான்ஷியல் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். முதல்ல உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுங்க. அதாவது ஒரு மாசம் எவ்வளோ செலவாகுதோ அந்த ஓகே. செலவு தொகைக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சேருங்க. அந்த காசை உங்க பேங்க்லயே ஒரு எஃப்டியா போட்டு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா யார்கிட்டயும் போய் கடன் வாங்க வேண்டாம். எந்த லோன் ஆப்லயும் வாங்க வேண்டாம். அதுலேருந்தே எடுத்து நீங்க செலவு பண்ணிக்கலாம். பட் அதை எடுத்து செலவு பண்ணிட்டா திருப்பி அதை நீங்க தான் பில்ட் பண்ணணும். ம். ம். ஏன்னா அது அக்ஷய பாத்திரம் கிடையாது. வந்துட்டே இருக்க ம். போறது ம். இல்ல. நீங்க தான் திருப்பி அதை யூஸ் பண்ணா ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இது பண்ணீங்கன்னா லோன்ல மாட்டவே மாட்டீங்க. ஓகே. 2வது பெரும்பாலான ஃபேமிலிஸ் சிக்கனமா இருக்கிற ஃபேமிலிஸ் வரவுக்குள்ள செலவு பண்ற ஃபேமிலிஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு. ம். ஸோ இது ஒரு ரொம்ப ஜெனுவன் ரீசன். ஏன்னா எனக்கு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை. நீங்க உயிரை காப்பாத்தி தான் ஆகணும். இல்ல ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு சின்ன சர்ஜரினா கூட நீங்க செலவு தான் ஆகுது. ம். அப்போ ஒரு 3 லட்சத்துக்காவது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஃபார் த ஃபேமிலி எடுத்து வைங்க. ஓகே. நாட் ஓன்லி ஃபார் உங்க ஃபேமிலி, உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இன்லாக்குமே நீங்க எடுக்கணும். மினிமமா ஒரு 3 லேக்ஸுக்காவது எடுங்க. ம். 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 ஏன்னா உங்களை விட பேரண்ட்ஸ் தான் இந்த வல்னரபிள் குரூப். ம். ம். டெஃபினட்டா அவங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போற வேலையே இருக்குது. ஸோ எய்தர் நீங்க எம்ப்ளாய்டா இருந்தா உங்க எம்ப்ளாயர் வழியா கவர் பண்ணுங்க. அப்படி இல்லையா பிரைவேட் கவர் எஸ் கொஞ்சம் செலவு ஆக தான் செய்யும். பட் அந்த ப்ரீமியம் இஸ் மச் ஸ்மாலர் காஸ்ட் கம்பேர்ட் டு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் தி ஹாஸ்பிட்டல். 3வது விஷயம் டேர்ம் கவர். ஓகே. ஒரு பியோர் டேர்ம் கவர். யார் வந்து இந்த குடும்பத்தோட பிரெட் வின்னரோ, ஏன்னா சேலரியோ இல்லை இன்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டேர்ம் கவர் இஷ்யூ பண்ணுவாங்க. வேலை இல்லாதவங்க லைக் ஹோம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் டேர்ம் கவர் கிடைக்காது. அண்ட் மோரோவர் இந்த பிரைமரி பிரெட் வின்னர் தவறிட்டா அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடு தொகை வேணும் இல்லையா? ம். அதுக்கு நீங்க ஒரு பியோர் டேர்ம் கவர் எடுங்க. உங்களுக்கு என்ன அமௌண்ட் எலிஜிபிளோ நீங்க போகலாம். அதாவது 50 லேக்ஸ்னா 50 லேக்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. 1 crore 1 crore எடுத்துக்கோங்க. நான் இன்சூரன்ஸ் கட்டுறேன், எனக்கு அதுலேருந்து திரும்பி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் ம். ம். அதெல்லாம் வேற ஸ்கீம். ம். இந்த ஸ்கீமோட பர்பஸே வந்து அந்த பிரெட் வின்னர் தவறிட்டா அந்த குடும்பத்துக்கு அந்த ஃபுல் தொகை போய் ம். சேரும். அந்த குடும்பம் அதுக்கப்புறமா அவங்க ஃபினான்ஷியலா ஸ்டாண்ட் அலோனா இருக்கலாம். அதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ் தான் இந்த பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ அதையும் எடுங்க. இந்த 3 விஷயத்தையும் ஒரு குடும்பம் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கே எச்சரிக்கை சைன் தான் கொடுக்கணும் நம்ம. ஓகே. அதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்து சேமிப்பே இல்லாம இருக்கலாம். ம். 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 தப்பு கிடையாது. ஆனா அவங்க வந்து இந்த 3 விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னைக்குமே அவங்க கடனுக்குள்ள போக மாட்டாங்க. ஓகே மேம். மேம் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 20,000 சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. 40,000 சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்ப யார் அதிகமா இந்த மாரி ஒரு மந்த்லி சைக்கிள்ல மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாரினா, இந்த சம்பள ஸ்கேல்குள்ள இருக்கவங்க தான் மாட்டிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு சொல்லுங்க மேம். நாங்க ஒரு 20,000மோ 40,000மோ சம்பளம் வாங்குறோம்னா, எப்படி நாங்க பட்ஜெட் பண்ணணும்? ஸோ எப்படி பட்ஜெட் பண்ணா நாங்க அந்த மாரி பாரோயிங் சைக்கிள்ல மாட்ட மாட்டோம்? ஒரு சிம்பிள் ரேஷியோ அத ஓகே. ஞாபகம் வச்சுக்கணும். 40, 40, 20. ஓகே. என்னன்னா ஃபர்ஸ்ட் 40% உங்களோட ரெண்ட். மோஸ்ட் லைக்லி இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் 50% ஆஃப் யுவர் சேலரியே ரெண்டோ இல்லை பிஜி எக்ஸ்பென்ஸோ இருக்கும். அடுத்த 40% வந்து உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, உங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள்லாம் அந்த 40%. பாக்கி இருக்கிற 20%க்கு தான் நீங்கள் எய்தர் இஎம்ஐ கட்ட முடியும், இல்லைன்னா சேமிக்க முடியும். ம். நான் சேமிக்கவும் செய்யணும், இஎம்ஐயும் கட்டணும்னா இந்த 100%க்கு மேலே போயிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்? டெஃபினட்டாக கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரேஷியோவை ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸிங் வந்து ஒரு 40,000 இன்கம் வருது, அவங்களுக்கு வந்து 8,000 தான் அவங்களுடைய அந்த 20%. ம். 8,000க்கு தான் அப்போ அவங்க இஎம்ஐ வாங்கணும், இல்லை 8,000க்கு தான் அவங்க சேமிக்கணும். இந்த பாக்கி 32,000 அவங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸுக்கும் அவங்களுடைய ரெண்ட்டுக்கே சரியா போயிடும். இந்த சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் டீட்டெயில்டாக பட்ஜெட்டிங்லாம் பண்ண வேண்டாம். யூ வில் பி சேஃப். அட்லீஸ்ட் கடன் வாங்காமல் நீங்கள் வாழலாம். ஓகே. மேம் இப்போ இவ்வளோ நேரம் பேசின வரைக்கும் சொன்னீங்க. நாங்க எதனால லோன் சைக்கிள்ல மாட்றோம், எதுலேருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. இதெல்லாம் நாங்க பண்றோம். பட் ரியலிஸ்டிக்கா எவ்வளோ நாள் ஆகும் எங்களுக்கு வெளில வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் மேம். எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் இந்த சைக்கிள்லேருந்து வெளில வர? 2 குரூப் ஆஃப் கடன் பாரோவர்ஸை நான் பார்க்குறேன். ம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 lakh கடன் எடுத்திருக்கோங்க. ஃபார் வாட் எவர் ரீசன், ரைட்? அந்த 1 lakh வந்து ஒரு ₹2 வட்டிக்கு எடுத்திருப்பாங்க. மோஸ்ட் லைக்லி ஃபார்மல் லோன் எடுக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, எப்படியோ நீங்கள் அடைச்சிடலாம்.
இன்ஃபார்மல் லோன் எடுக்கிறவங்க தான் மெஜாரிட்டி, அவங்க தான் இந்த ட்ராப்லேயும் மாட்டுறாங்க. ஸோ ஒரு 1 lakhக்கு நீங்கள் ₹2 வட்டினா 24% வட்டி. இதை ஒரு 3 years டென்யூருக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வைங்க, மாதம் ₹5000 தான் இஎம்ஐ கட்டணும். சரி, நமக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ₹5000 தானே, இதை கட்ட முடியாதா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த 1 lakh லோனை யார் எடுத்திருப்பாங்க? ஒரு ₹20,000 ₹25,000 மந்த்லி இன்கம் இருக்கிற ஃபேமிலிஸ் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ₹500 கூட பெரிய தொகைங்க. அதனால ₹5000ங்கிறது நம்ம வெளியிலேருந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த குடும்பங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த 3 வருஷம் இடைவிடாமல் அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே வரணும். பெரும்பாலான ஃபேமிலிஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்காது. இடையில ஒரு 3 மாதம் கட்டுவாங்க, 4 மாதம் கட்ட மாட்டாங்க. இப்படியே ஸ்டார்ட் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த 3 வருஷங்கிறது 5 வருஷம் 6 வருஷம்னு இந்த லோன் போயிட்டே இருக்கும். பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து வட்டியை தான் அவங்கள்ட்ட கட்டிகிட்டே இருப்பீங்க. உழைச்சி யாருக்கோ வட்டி கொடுத்துட்ருப்பீங்க. சரி, நீங்கள் இந்த 3 வருஷம் எல்லா செலவையும் கட் பண்ணுங்கள். தேவையில்லை, உயிர் வாழறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். மற்ற எந்த செலவும் பண்ணாதீங்க. அப்படி டைட்டாக நீங்கள் வந்து பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணி இஎம்ஐயை செலுத்திட்டீங்கன்னா 3 வருஷத்துல இந்த கடன்லேருந்து வெளில வந்துடலாம். இதுக்கே 1 லட்சத்துக்கு வந்து 40,000 வட்டி கட்டியிருப்பீங்க. அது வேற விஷயம். ஏன்னா நீங்கள் 24% வட்டி எடுத்திருக்கீங்க. ஆனால் வெளில வரத்துக்கு வேற வழி இல்லை. பேஷண்ட் இஸ் ஆல்ரெடி இந்த ஐசியூ. நம்ம டிராஸ்டிக் மெஷர்ஸ் எடுத்தால் தான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வர முடியும். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான குரூப். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பேரண்ட் வந்து ஒரு கடன் எடுத்திருப்பாங்க, அது வந்து பிள்ளைங்க மேலே வந்துடுது, பிஸ்னஸ் பண்ணி நொடிச்சு போயிருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு குடும்பத்தில் வந்து ஏதோ ஆப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அந்த கடன் அக்யூமுலேட் பண்ணி ஒரு 30 லட்சத்துக்கு கடன் இருக்கு. சரி, நீங்கள் 30 லட்சம் கடனுக்கு வந்து இவங்க ₹2 வட்டி வாங்குறாங்கன்னா யாரும் 3 வருஷத்துலலாம் அடைக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுக்குறவங்களும் நீ எனக்கு 7 வருஷம் டைம் இருந்தால் எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. 7 வருஷத்துக்கே மாதம் இஎம்ஐ ₹75,000 இருக்கும். இவங்க என்ன வேலை பண்ணி இந்த 75,000 இவங்க அடைக்க முடியும்? ஸோ இந்த குடும்பங்கள் வந்து 2 விஷயம் தான் பண்ணுறாங்க. ஸ்கில் இருக்குது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னா, எப்படியாவது அந்த ஸ்கில்லு படிப்பெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ராடில் ஒரு வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ராடில் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கடனை அடைக்கணுங்கிறதுக்காக எல்லா காசையும் சம்பாத்தியத்தையும் இந்தியாவுக்கு அனுப்பி இந்த குடும்பத்தை கடன்லேருந்து மீட்டுடுறாங்க. விசா முடிஞ்சு போச்சுன்னா தனக்குன்னு கூட சேவிங்ஸ் இருக்காது, திரும்பி வராங்க. இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க, ஸ்கில்லும் இல்லை படிப்பும் இல்லை, என்ன பண்ணுறது, இருக்கிற வீடு லிவிங் ஹவுஸையே ஏலத்துக்கு விட்டு தான் இந்த கடன் எல்லாம் அடைக்கிற நிலைமைக்கு வராங்க. இந்த 7 வருஷம்லாம் நம்ம போயிட்டோம்னா இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் 7 வருஷம் டிலிஜென்ட்டாக 75,000 நீங்கள் இஎம்ஐ கட்டினா கூட அசல் 30 லட்சத்துக்கு வட்டியே 32 லட்சம் கட்டியிருப்பீங்க அட் த ரேட் ஆஃப் 24%. அதனால் நான் கடன் வாங்குறவங்களுக்கு கூட என்ன சொல்வேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃபார்மல் லோனுக்கே போங்க. ஃபார்மல் லோன் கிடைக்கல, உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னா கோல்டு இருக்குல்ல, கோல்டு வச்சு லோன் எடுத்துக்கோங்க. அது வந்து கொலாட்ரல் பேஸ்ட் லோன். அதெல்லாம் நம்மளுக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபார்மல் லோன் அந்த சைடே போகாதீங்க. ஏன்னா அதுலேருந்து தான் மக்களால் மீளவே முடியல. ஓகே மேம், அப்போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் ஒரு குடும்பம் சீக்கிரமாகவே லோன் சைக்கிள்லேருந்து வெளில வந்துடலாம்ல மேம்? கண்டிப்பாக. ஷோர் மேம், ரொம்பவே நன்றி மேம். ஆக்சுவலாக என்னன்னா, இது சின்ன வயசுலேருந்து இருந்த கேள்வி, எப்போ அதுலேருந்து வெளில வர்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி மேம். தேங்க்யூ. இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதில் இருக்க டெசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கராக நீங்கள் தான் இருக்கணும். எது வேணும் வேணான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சீக்கிரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ணுங்கள்.